அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நான் வெளில கிளம்புனேன். இப்போ ஒரு பிறந்த நாளுக்கு போயிட்டு வரலான்ட்டு கிளம்புனேன். கொழுந்தனார் என்னன்னா திடீர்னு இதை பிடிச்சிட்டு இதை இப்போ வறுத்து கொடுத்துதான் நீ போகணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் அதை வறுத்து அவங்களுக்கு கொடுக்கணும். எவ்வளவு சீக்கிரமா இதை வறுத்து இதை ரெடி பண்றேன்னு பாருங்க. எப்படி கிளீன் பண்றேன்னு பாருங்க. பாருங்க, அப்படிதான் இந்த மாதிரி கிளீன் பண்ணிட்டு எல்லாத்தையுமே உரிச்சு எடுத்துடணும். இந்த தோல்லாம் எல்லாத்தையும் உரிச்சு எடுத்தாதான் நல்லா இருக்கும். இதை இப்படி கிளீன் பண்ணி சாப்பிடலாம். இது ஒரு டேஸ்டா இருக்கும். இன்னொன்னு நான் கிளீன் பண்ணி காட்டுறேன். அப்படியே சாப்பிட்டா அதை விட இன்னும் அது டேஸ்டா, இதை விட அது இன்னும் டேஸ்டா இருக்கும். இதை நான் எப்படி கிளீன் பண்றேன்னு பாருங்க. அதை விட இது டேஸ்டா இருக்கும். ஆனா பாருங்க, நான் எப்படி கிளீன் பண்றேன். ரெண்டும் ஒரே ஆளு தான். ஆனா அது என்ன, அதை ஃபுல்லா எல்லாமே கிளீன் பண்ணி போட்டுட்டேன். இது இந்த வாலு இந்த தலையை மட்டும் தான் எடுக்க போறேன். மித்த எல்லாமே நான் அப்படியே ஓட்டோட தான் போட போறேன். ஆனா அதை விட இது டேஸ்டா தான் இருக்கும் சாப்பிடுறதுக்கு. நீங்க சாப்பிட்டு பாருங்க. இது ஒரு டைப்பா உரிக்க போறேன், பாருங்க. இதை இப்படிதான் கிளீன் பண்ணணும். கிளீன் பண்ணி இப்படி போட்டு சாப்பிட்டாலும் நல்லாதான் இருக்கும். இது அதை விட இது டேஸ்டா இருக்கும் சாப்பிட்றப்ப. இந்த இறாலை வறுக்கிறதுக்கு தேவையான பொருள் இங்க இருக்கு. சால்ட் போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட். அப்புறம் காரத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூளையும் போட்டுக்கலாம் கொஞ்சம். அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம். ஆனா இதுல மிளகாத்தூள் ஏறாது இதுக்குள்ள. ஆனா அந்த ஓட்டுல தான் ஏறும், மிளகாத்தூள் ஏறும். ஆனாலும் டேஸ்டா தான் இருக்கும் சாப்பிடும் போது. சுத்தமான கடலை எண்ணெய் இதைதான் இப்போ ஊத்த போறோம். அந்த பக்கம் திணலாம் அதிகமா இருந்துச்சு, அதனாலதான் இந்த சைடு மாறி உட்காந்துட்டேன். கல் இப்ப நல்லா சுட்டுடுச்சு. வாங்க இறால போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் சூட்டுல நல்லா வெந்துருச்சு. வாங்க பரட்டி விட்டுருங்க.
நல்லா வெந்துருச்சு. வாடையே நல்லா இதா வருது, வாடையா இருக்கு. இது நான் தான் வறுத்துதா என்னன்னே தெரியல, அவ்வளவு வாடை அடிக்குது. டேஸ்டா இருக்கும் போல இருக்கு, எப்படா சாப்பிடுவோம்னு இருக்கு. இது நுரெல்லாம் அதிகமா வருதுல, நல்லா வெந்தாதான் அந்த மாதிரி வருமே, நுர பிரிஞ்சு வரும். நல்லா வெந்துடுச்சு, திணல் அதிகமா உழுவுறதுனால. நண்பர்களே, நல்லா வெந்துடுச்சு, வாங்க எடுத்துடலாம். நல்லா வறுத்துட்டேன், வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த பாருங்க, அந்த ஓடோட போட்டோம்ல அந்த இறால் தான் இது. வாங்க டேஸ்ட் பார்க்கலாம். உரிக்கிறேன் பாருங்க, நல்லா சூடா இருக்கு வர. உரிச்சிட்டேன் பாருங்க, இப்படி உரிச்சு சாப்பிடுங்க, டேஸ்டா இருக்கும். சூப்பரா இருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.